لأجاريهم قلدت ظاهر ما فيهم فبدوت شخصا آخر كي أتفاخر وظننت أنا أني بذلك حزت غنى فوجدت أني خاسر فتلك مظاهر لا. They say that education is bitter, but learning is sweet. In fact, this sentence keeps changing our history of the world. The reason is that an educated society is looked back in the history, and an educated society is buried in the history. So we inviting our school students to raise awareness about the need of education in our society. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்பது ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வரிகளாகும். அழகான மழலை செல்வங்களே, துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் அன்பு செல்வங்களே, இன்றைய சிறுவர்களாக இருக்கும் நீங்கள்தான் நாளைய தலைவர்களாக சமுதாயத்தின் பொறுப்பில் ஜொலிக்கப் போகிறீர்கள். எனவே எதிர்காலத்தில் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள்? நான் அரசியல்வாதியாக போறேன். அதானி அம்பானி அடுத்த அசுரக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பணக்காரனாக போகிறேன். நிறையா வியாபாரம் செய்ய போகிறேன். நான் பெரிய டாக்டர் ஆகணும். ஃபலீல் இப்ராஹிம் ஏன் பெரிய அரசியல்வாதியாக ஆகணும்? இந்தியாவில் மொத்தம் 4700 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதில் 300 பேர் மட்டுமே முஸ்லிம்கள். இந்த எண்ணிக்கை என்பது நம் முஸ்லிம் மக்கள் தொகை சதவீதத்தை காட்டிலும் மிக மிக குறைவு. மேலும் வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த மக்களவை உறுப்பினர்களில் இருந்து 2 முஸ்லிம் உறுப்பினர்கள் இந்த முறை குறைந்து விட்டார்கள். 26ஆக இருந்தது, இப்போது 24ஆக குறைந்து விட்டது. இப்படியே படிப்படியாக நம் முஸ்லிம் சமூக அரசியல் தெரிந்து கொண்டே வருகிறது. எனவே நம் சமூகத்தின் பலமே அரசியல்தான். அரசியல் இல்லை என்றால் எதுவும் இல்லை. அரசியலில் முன்னேறினால்தான் அதிகாரத்தில் முன்னேற முடியும். அரசியல் மாற்றமே சமூக மாற்றம். அந்த சமூக மாற்றத்தை நான் அரசியல் மூலமாக ஏற்படுத்துவேன். ஹஸ்ரத் இஸ்மாயில் ஏன் பெரிய பணக்காரனாகணும்? இந்திய முஸ்லிம் மக்கள் தொகையில் 31% பேர் ஏழ்மையில் இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக 10% பேர் கடுமையான வறுமையில் தினமும் வாழ்ந்து வருகின்றனர். எனவே நம் சமூகத்தின் பலமே பொருளாதாரம்தான். பொருளாதாரம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. பொருளாதாரத்தில் முன்னேறினாதான் அதிகாரத்திலும் முன்னேற முடியும். பொருளாதார மாற்றமே சமூக மாற்றம். அந்த சமூக மாற்றத்தை நான் பொருளாதாரம் மூலமாக ஏற்படுத்துவேன். அன்பு குழந்தைகளே, உங்கள் வருங்கால கனவுகளை சொல்லிவிட்டீர்கள். உங்கள் கனவுகளுக்கு அடிப்படையாக இருப்பது கல்வி மட்டும்தான். கேள்வி என்பது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் 39வது அத்தியாயம் 9வது வசனத்தில் கூறுகிறான், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அல்லாஹ் முதல் மனிதராக படைச்ச ஆதம் நபிக்கு கொடுத்த முதல் அற்கொடையே கல்விதான். ஜாஹிலியா காலத்து மக்கள் அறியாமல் மூழ்கி கிடந்தபோது அல்லாஹ் இறக்கிய முதல் வசனம் இக்ரா ஓதுவீராக என்பதாகும். மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும். உலகிற்கு முதல் பல்கலைக்கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஒரு இஸ்லாமிய பெண். அவரது பெயர் ஃபாத்திமா அல் ஃபுஹ்ரி என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகிற்கு தேடி தேடி கல்வியை வழங்கிய நம் இஸ்லாமிய சமூகத்தின் இன்றைய நிலைமை என்ன என்று தெரியுமா? கல்வியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றோம். இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்று சொன்னால் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். இந்திய அளவில் கல்வி புரட்சி செய்த
அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியாவின் கல்வி தந்தை என்று அனைவராலும் போற்றப்பட்டவர். அவர் உருவாக்கிய சாதனைகளில் சில: 1. நவீன உயர்கல்வி நிறுவனங்களை நிறுவினார். உதாரணமாக IIT காரக்பூரை 1951 உருவாக்கினார். அதேபோல் 1953 பல்கலைக்கழக மானியக் குழுவை நிறுவினார். இதற்கு UGC என்று சொல்லப்படும், அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்பதாகும். 2. 14 வயது வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் படிக்கும் வாய்ப்பை உருவாக்கினார். 3. கலை மற்றும் பண்பாட்டு நிறுவனங்களை நிறுவினார். கல்வி என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் அல்ல, மாறாக அது ஒரு நாட்டின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் என நம்பினார். எனவேதான் அதற்காகவே சாகித்ய அகாதமி மற்றும் லலித் கலா அகாதமி போன்ற அகாதமிகளை துவங்கினார். இதன் மூலம் எண்ணற்ற திறமைசாலிகள் வெளிப்படுத்தப்பட்டனர். 4. பெண் கல்வி மற்றும் சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கான கல்வியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பெண்கள் கல்வி பெறாமல் ஒரு நாடு முன்னேற முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார். இது போன்ற மிக பெரும் கல்வி பணியின் காரணமாகத்தான் இன்றளவும் அவரது பிறந்த தினத்தை தேசிய கல்வி தினமாக நவம்பர் 11 கொண்டாடப்படுகிறது. மாஷா அல்லாஹ். தமிழக அளவில் கல்வி புரட்சி செய்த காயிதே மில்லத்தை பற்றி யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும். அவரது உயர்ந்த பண்பின் காரணமாகவும் தன்னலமற்ற தூய்மையான நேர்மையான அரசியல் செய்ததின் காரணமாகவும் அனைவராலும் கண்ணியமிக்க காயிதே மில்லத் என்று அழைக்கப்பட்டார். இதன் பொருள் வழிகாட்டும் தலைவர் என்பதாகும். இன்றளவும் நேர்மையான அரசியலுக்கு வழிகாட்டும் தலைவராக இருந்து வருகிறார். 1946 முதல் 1953 வரை சென்னை மாகாண சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அந்த சமயத்தில் சென்னை அண்ணா சாலையில் முஸ்லிம் அறக்கட்டளைக்கு சொந்தமான முஹம்மதியன் கல்லூரியை கையகப்படுத்தி அதை அரசு பெண்கள் கல்லூரியாக மாற்ற முடிவு செய்தது அரசாங்கம். அப்போது காயிதே மில்லத் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். ஏனென்றால் முஸ்லிம் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான் இருந்தது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையின் காரணமாக மிகுந்த புத்தி குறுமொழியோடு சிந்தனை செய்து பல கல்லூரிகள் உருவாக்க காரணமாக இருந்தார். எனவேதான் அவரது முயற்சியின் பலனாக 1வது சென்னை புது கல்லூரி, 2வது திருச்சி ஜமான் முஹம்மத் கல்லூரி, 3வது அதிராம்பட்டினம் காதர் மைதீன் கல்லூரி உருவாக்கப்பட்டது. இது போன்ற சிறந்த கல்வி பணியை தமிழக முஸ்லிம்களின் வழிகாட்டியாக இருந்துள்ளார். மாஷா அல்லாஹ். நம் முன்னோர்கள் சிறந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களின் சொல்லும் செயலும் கல்வியாக மட்டும்தான் இருந்தது. எனவே மாணவ செல்வங்களே, உங்களின் லட்சியம் பல்வேறுபட்டதாக இருந்தாலும் உங்களின் நோக்கம் கல்வியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கல்வி முன்னேற்றம் என்பது வெறும் அறிவை வளர்க்கும் முயற்சி அல்ல, மாறாக கல்வியில் முன்னேறினால்தான் பொருளாதாரத்திலும் முன்னேற முடியும். மேலும் அரசு நிர்வாகத்தில் நுழைந்து நமது சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும், சமூக கட்டமைப்பையும் உருவாக்க முடியும். நம் முன்னோர்கள் 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் அவர்களிடம் இருந்த ஆட்சி இப்போது நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. அதே போன்று நம் முன்னோர்கள் மாட மாளிகையில் வாழ்ந்திருந்தாலும் அவர்களின் செல்வ செழிப்பு இப்போது நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. எனவே மாணவ செல்வங்களே, நம் எதிரிகளை நினைத்தாலும் நம்மிடம் இருந்து பிரிக்க முடியாதது, அழிக்க முடியாதது கல்வி மட்டும்தான். எனவே கல்வியில் முன்னேறி கலங்கரை விளக்கமாக மாறி கல்வி முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவோமாக. ஆமீன். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.